ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு அனாயிண்டிங்கை ஃபீல் பண்ணீங்க? அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் பேசினதை உணர்ந்தீங்களா? நான் சொல்றேமா, உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை கர்த்தர் போட ஆரம்பிச்சிட்டார். இனி உங்களை எந்த வல்லமையும் ஸ்டாப் பண்ண முடியாது. You are going to be unstoppable. அல்லேலூயா. You are going to be unstoppable. அல்லேலூயா. உன்னை இனி எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துறத நீ பார்க்க போற. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ், சரி, கவனிங்க. இன்னைக்கு சாயங்காலம் இந்த வாக்குத்தத்தம், நீ காலையிலேயே இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்ல, நான் பேச போகிறேன். எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படின்றத நானும் கன்ஃபார்ம் பண்ணணும், ஜனங்களுக்கும் அது கன்ஃபர்மேஷன் உண்டாகணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். இங்கே வந்து உட்காரும்போது இவன் தம்பி எபி பாட்டு நடத்துறதுக்கு முன்னாடி வந்தாப்புல. இப்போ என் மனைவிட்ட கேட்டேன், நீ நடத்த போறியா அவனை நடத்த சொல்ல போறியா அப்படின்னு கேட்டேன். அவன் நடத்துகிறான்னா அங்கேருந்து செய்கை காமித்தார்கள், நடத்துகிறேன் அப்படின்னா. தோத்துறேன். செட்டப் முன்னாடி வந்துச்சு, பாட ஆரம்பித்தான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் உடனே என் மனைவி கொடுத்து காமிச்சேன். நான் என்ன பேச போகிறேனோ அதை பிள்ளை பாட்டாக பாடுது. அல்லேலூயா. அதான் கன்ஃபர்மேஷன். நான் இந்த வசனம் பேச போகிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைகள் அடிக்கடி கேட்பாங்க, ஏன்னா ஆன்லைனில் நம்ம போடுறதுனால கேட்பாங்க, நீங்கள் தலைப்பு சொல்லுங்கப்பா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி நம்ம செய்வோம், நீங்கள் முதல்லையே என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. பிள்ளைகள் வழக்கமாக அதை கேட்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஏன்னா பல நேரம் அங்கே உட்காந்துருக்கும்போது நான் மைண்டில் வேறு ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். புல்பிட்டில் வந்தவுடனே கர்த்தர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இங்கே புது செய்தியை பேச வச்சிருக்கிறார். எத்தனையோ முறை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு தேவன் இங்கே என்ன சொல்ல போகிறாரோ அதை அழகாக அப்படியே ஒரு வரிசையாக அப்படி கொண்டாந்து வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் கர்த்தர். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்ச் மாதம் will be a broad opening. ஒரு பெரிய ஓப்பனிங் உனக்கு இருக்கிறத நீ பார்ப்ப. You will see a broad and wide opening. சரியா? நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றது அப்படியே நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஏற்கனவே உங்க பொருளாதார நெருக்கடிகள்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா பிப்ரவரியிலேயே அது உடைய ஆரம்பிச்சிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் அது பலமாக வர்றதை நீங்க பார்ப்பீங்க. சரியா? இந்த மாதம் அதுக்குரியதான பலத்த ஆசீர்வாதம் வர்றதை நீங்க பார்ப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிதானா? எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்போ நான் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த யோவேல் தீர்க்கதரிசி, அதாவது மற்ற தீர்க்கதரிசிகளுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த ராஜாக்களின் காலத்தில்
இவர்கள் பேசினார்கள் அப்படின்ற அந்த காரியம் வரதை நீங்க பார்ப்பீங்க. ஆனா இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மாத்திரம் பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் அப்படின்னு மாத்திரம் தான் வருமே தவிர, அவன் எந்த சீசன்ல பேசினா யாருக்காக பேசினான்றது வராது. அல்லேலூயா. சரியா? ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த யோவேல் பேசுகிற வார்த்தை இந்த கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது கடைசி கால தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இட்ஸ் a confirmation, completion, fulfillment. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கணும். உறுதிப்படுத்துதல், முழுமையாக்கப்படுதல், நிறைவேறுதல். இந்த 3 காரியமும் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரியா? அப்போ இது எப்போ எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, 9வது செஞ்சுரி, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதாவது இப்போ நம்ம 2026 2027 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு போறோம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா 9வது நூற்றாண்டு, 8வது நூற்றாண்டு, 7வது நூற்றாண்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்க பார்க்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்த அந்த நூற்றாண்ட அந்த 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரியா? அப்போ இவர் கேட்டது 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர். அந்த நாட்கள்ல இந்த தீர்க்க தரிசனத்தை இவர் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரிதானா? என் கூட இருக்கவங்கள ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோவாஸ் ராஜாவினுடைய நாட்கள்ல ஒருவேளை இவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்க வேண்டும். சரி, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முக்கியமான தீம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் ஒரு பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க, அழிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வருகிறது, திரும்ப திரும்ப போராட்டம் வருகிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பட்ட காலிலே படுது அப்படின்னு சொல்லுவோம்ல, பழமொழி சொல்லுவோம் இல்லையா. நீங்க பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு பிரச்சனையோட நிக்காது, திரும்ப 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 பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை மாறினா இன்னொரு பிரச்சனை, மாறிக்கிட்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படிதான் இந்த யோவேலுடைய நாட்கள்ல ஸ்தோத்திரம், தேவன் 4 வித போராட்டங்களை கர்த்தர் அனுப்புறார், 4 வித அழிவுகளை கர்த்தர் அனுப்புறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்பெல்லாம் தேவன் சில பிரச்சனையை அனுப்புறாரோ அப்பெல்லாம் நம்ம மேல பொறாமை, நம்ம நிறைய பேர் நினைப்போம், என் மேல யாரோ பொறாமைப்படுறாங்க போல இருக்குது, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது, என்னை யாரோ இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஒரு பக்கம் உண்மைதான், ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வேலை செய்யக்கூடாது. பார்க்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஆமென். மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, மனம் திரும்புதல். God expects a repentance. God expects. அல்லேலூயா. நான் மனம் திரும்பணும்னு விரும்புறார், நீங்க மனம் திரும்பணும்னு விரும்புறார், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புறார். ஏதோ ஒன்று அவருக்கு பிடிக்கல, அதனால தான் வெட்டுக்கிளி அனுப்பினார்,
பச்சை கிளி அனுப்பினார், முசுக்கொட்டை பூச்சி அனுப்பினார். அல்லேலூயா. பச்சை புழுக்களை அனுப்பினார். மாத்தி 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 மாத்தி, இது விட்டது அது சாப்பிடும், அது விட்டது அதை சாப்பிடும், அதை விட்டது அதை சாப்பிடும். வியாதி வரும், வியாதியை சரி பண்றதுக்கு பணம் செலவாகும், நஷ்டப்படுவோம். பணம் நஷ்டமாகும் போது சில இழப்புகள் உண்டாகும். இழப்புகள் உண்டாகும் போது பெயர் கெடும். மாத்தி 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 போராடிக்கிட்டே இருக்கிறோம். We are fighting. நமக்கு தெரியல, எவன் சூனியம் வச்சான்னு தெரியல, எவன் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சான்னு தெரியல, எவன் நம்மளை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சான்னு தெரியல. நமக்கு அப்படிதான் ஓடுது. ஆனா கர்த்தர் தான் அனுப்பினார்ன்றது நமக்கு தெரியல. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். God wants us to repent. Hallelujah. A Lord calls for repentance. ஜோயலுடைய ஒரு முக்கியமான அழைப்பு, யோவேலுடைய முக்கியமான அழைப்பு, மனம் திரும்பி வா. எங்க வா? ஆலயத்துக்கு வா, என் ஜனங்களோடு சேர்ந்து வா. நீங்க இதுக்கு முந்தின உள்ள வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனங்களை கூட்டுங்கள்னு சொல்லுவார். பால் உண்கிற குழந்தைகள் முதற்கொண்டு கூட்டுங்கள். அல்லேலூயா, தோத்திர. நம்ம சேர்ந்து வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எல்லாராலையும் சேர்ந்து வரவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் மன வேற்றுமைகள் நிறைய இருக்கு. We have difference of opinions. நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நம்மளால சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. We are suffering. நம்முடைய மனநிலையினால ஜெபிக்க முடியல. ஆனா யோவேல் அழைக்கிறார், நீ தனியா இருந்து சாதிக்க முடியாது, சேர்ந்து வா, நீ சாதிப்ப. அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது அந்த 120 பேர் மேல் வீட்டு தரையில கூடி ஜெபிக்கிறார்கள். They had difference of opinion. நான் காலையில சொன்னேன், இயேசுவோடு பாடுகளின் நாட்கள்ல நடந்தவர்கள் சொன்னேன். ஆனா சிலுவை நேரத்தில் யாருமே இல்லை. They all ran away. ஒருத்தங்க கூட இல்லை. ஆனா இயேசு பேதுரு கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றார், நான் உயிரோட கூட எந்திரிச்சிட்டேன்னு. பேதுரு வெக்கப்பட்டுட்டு கிடப்பான். என்னை பார்க்க வர முயற்சி பண்ண மாட்டான். நான் அவன்கிட்ட சொல்லு, நான் உயிரோட எழும்பி இருக்கிறேன்னு போய் அவன்கிட்ட சொல்லு. தோத்துறோம். அவன் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட கூடாது. அல்லேலூயா. அவன் என்னை மறுதலிச்சான், என்னை சபிச்சான், என்னை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணினான். அவன் இப்ப என்னை பார்க்கிறதுக்கு வர வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் வெக்கப்படக்கூடாது, அவனை வர சொல்லு. வர சொன்ன உடனே அந்த நாட்கள் இயேசு பரத்துக்கு ஏறி போக சொல்லிட்டு போறாரு, 10 நாள் நீ காத்திருக்க வேண்டும் எருசலேம்ல. அவன் 120 பேரை கூட்டிட்டான். 120 பேரோடு அந்த மேல் வீட்டு தரையில ஜெபிக்கிறான். நான் சொல்லட்டுமா, ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசமான உணர்வுகள், வித்தியாசமான எண்ணங்கள். ஒருத்தங்க எல்லாரும் சேம் கிடையாது. ஒருத்தன் சந்தேகப்பட்டவன், ஒருத்தன் மறுதலிச்சவன், ஒருத்தன் தோத்துறான். அல்லேலூயா. இயேசு இயேசு பிடிக்க வந்தவன வஸ்திரத்தை விட்டுட்டு நான் தோத்திரம் நிர்வாணமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓடினவன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? எல்லாம் பக்தி உள்ளவர்கள் கூடல, பயம் நிறைந்தவர்கள் கூடினார்கள், உடைந்து போனவர்கள் கூடினார்கள். அல்லேலூயா. மனம் வேதனையில இருந்தவர்கள் கூடினார்கள், நம்பிக்கையற்றவர்கள் கூடினார்கள். 10 நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. அந்த அக்கினிமயமான நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் பார்த்தார்கள். நல்ல கரங்களை தட்டி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் நம்ம வித்தியாசமான ஒப்பீனியன்ல, வித்தியாசமான கருத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், சேர்ந்து வா, சேர்ந்து வா. உனக்கும் மனைவிக்கும்
ஒத்து போகாது, உண்மைதான். ஆனா சேர்ந்து வா. உனக்கும் கணவனுக்கு ஒத்து போகாது, சேர்ந்து வா. உனக்கும் பிள்ளைகளுக்கு ஒத்து போகாது, சேர்ந்து வா. அல்லேலூயா, ஆமென். இப்படி கூட நினைச்சுக்கோ, தலை எழுத்து, வேற வழி இல்லை, நான் சேர்ந்து தான் ஆகணும்னு நினைச்சுக்கோ. அல்லேலூயா, ஆனா சேர்ந்து வா. அல்லேலூயா, ஏன்னா நீ சேர்ந்து இருக்கும்போது தான் தோத்திரம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கிறது, ஏற்றதுமா இருக்கிறது. அது ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்டு அவன் தாடி அங்கி வழியாய் வழிகிற நல்ல தைலத்துக்கு, நல்ல அபிஷேகத்துக்கு ஒப்பா இருக்கிறது கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அந்த 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 வேற்றுமைகள் எல்லாம் உடைஞ்சு ஒரு மனத கர்த்தர் இந்த எல்லைகளுக்குள்ள கொடுக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இவங்க சரியில்லை பாஸ்டர், இவங்க சரியில்லை பாஸ்டர். நான் சொல்லிட்டு சரியில்லாதவங்களுக்கு தான் ஆண்டவருக்கு தேவை. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நீ மற்றவங்களை சரியில்லைன்னு சொல்ற, நீ சரியா இருக்கியா? அல்லேலூயா. எத்தனை பேர் நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை பாஸ்டர், அவன் சரியில்லை பாஸ்டர். ஆண்டவருக்கு சரியானவன் தேவையில்லை, சரியில்லாதவன் தான் தேவை. அல்லேலூயா, தோத்திரம். ஆண்டவர் சரியில்லாதவர்களை தான் சரிப்படுத்தி அவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்து அவர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எந்த பேதுரு மறுதலித்தானோ அவன் நான் இயேசுவுக்கு தேவை. எந்த தோத்திரம், அல்லேலூயா, எந்த சீஷர்கள் இயேசு இருக்கும்போது விட்டுட்டு போனாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. என் கூட இருக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தோத்திரம், அல்லேலூயா. நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் உன் பலவீனத்தை பார்க்கிறவரினுடைய ஆண்டவர் அல்ல, தேவன் உன்னுடைய தகுதியா இருக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார், காத்திருக்குதலை எதிர்பார்க்கிறார். அதான் இந்த 21 நாள் ஜெபம். தோத்திரம், அல்லேலூயா. காலையில் 5 to 6 நமக்கு இங்க பிரேயர் நடக்கும். நான் இருக்கிறேனோ இல்லையோ அங்க ஜெபம் நடக்கும். அல்லேலூயா. ஈவினிங் 7 மணியிலிருந்து 8:15 வரைக்கும் நடக்கும். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எத்தனை மணிக்கு, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 7லிருந்து 8:15, 1.25 மணி நேரம். தோத்திரம், அல்லேலூயா. அது ஏன் ஃபஸ்ட்டு சாயங்காலம் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் அதிகம், 1 மணி நேரம் வச்சா நல்லா இருக்குமே. தோத்திரம், நாங்கள் போய் கொஞ்சம் படிப்போமே, நாங்கள் தோத்திரம் அல்லேலூயா, நாங்கள் கொஞ்சம் போய் ஆயத்தப்படுவோமே. தோத்திரம் அல்ல, உங்களுக்காகத்தான் குறைச்சிருக்குது. 2 மணி நேரத்துலேருந்து குறைச்சிருக்குது. நான் சொல்கிறேன், அல்லேலூயா. என் கூட இருக்கவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தியமாக சொல்ல முடிச்சிடுறேன். விளங்குனவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ நிறைய பேர் இப்போவே ஜோமனா இருப்பாங்க, பாஸ்டருடைய வாயை கட்டும் ஆண்டவரே, சீக்கிரம் முடிப்பதற்கு அவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கவனிங்க கவனிங்க. ஏன் கூடி வரோம்? பரிசுத்தவான்கள்னு கூடி வரல, பலவீனம் உள்ளவர்களாய் கூடி வருகிறோம். நம்முடைய குறை இருக்கிறதுனால கூடி வருகிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்படுவதற்காக கூடி வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறத நீ பாப்ப. சரி, இப்ப கவனிங்க. சில காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல, ரிப்பெண்டன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ரிப்பெண்டன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த மாசம் ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புறாருன்னா, உன்னுடைய மெட்டீரியல் ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதங்களை, ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண போறார். God is going to process your material and spiritual blessings. He is going to restore. Hallelujah. ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? போன வருஷம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா.
இப்போ நான் சொல்றேன், இந்த மாதத்திலேயே நான் சொல்றேன், அடுத்த 10 மாதத்துல நீ பட்சித்த வருஷத்தினுடைய பலனை திருப்பி பார்க்க போற. உன் முகத்துல இருக்கிற வெக்கம் மாறும். நீ கர்த்தருடைய பிள்ளையா தோத்திரம் எழும்புவ. தோத்திரம் அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள ஆளா எழும்புவ. தோத்திரம் உன் முகத்துல இருக்கிற வெக்கம் மாறும். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்கள ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26:5 வாசித்தீங்கன்னா, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. நான் சொல்ற நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஒரு சீசன் முடியாது, ஒன்னு முடிஞ்சா அடுத்தது வரும். தோத்திரம் அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தினுடைய காலம் அந்த சீசன் முடியுதுன்னும் போது அடுத்த சீசன் உனக்கு ஆரம்பித்து அடுத்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போற. you are going to receive, you are going to see ஒரு 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 முழுமையை நீ பார்க்க போற. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உபாகமம் 12:7 இப்படி சொல்லப்படுது, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. உபாகமம் 12:7. திருப்பி வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். நான் சொல்லட்டுமா, இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லாம உன் குடும்பம் வெக்கப்பட்டுட்டு கடந்துச்சு. இந்த மாசத்துல இருந்து உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறத நீ பாப்ப. ஒரு ஆனந்த தைலம் வருகிறத பாப்ப. உன் வீட்டுக்குள்ள இனி மகிழ்ச்சி இருக்கிறத நீ பாப்ப. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 22:26. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா, இனி வெக்கம் மூஞ்சில இருக்காது. உன் இருதயம்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன்? உன் ஆத்துமா, இல்ல அப்படித்தானே? உன் ஆத்துமா அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம், அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஏக்கம். கர்த்தர் சொல்றாரு, அந்த ஏக்கத்தை நான் நிறைவேற்ற போறேன். ஓ இருதயம் வாழும், ஓ இருதயம் வாழும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 126ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நான் சொல்லட்டுமா, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் வெட்கம் மாறும், நீ மகிழ்ச்சி அடைவ. அல்லேலூயா. நீ மகிழ்ச்சி அடைவ, மகிழ்ச்சி அடைவ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எதெல்லாம் நீ பார்க்க போற? உன் ஆண்டவர் உன் நடுவுல இருக்கிறாருன்றதை நீ பார்க்க போற. அல்லேலூயா. அவர் தான் உன் கர்த்தர்ன்றதை பார்க்க போற.
வேற உன் வேலை பெரிய காரியம் கிடையாது, உன் படிப்பு பெரிய காரியம் கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னுடைய குடும்ப சொத்துக்கள் பெரிய காரியம் கிடையாது. அவர்தான் தேவன், அவர்தான் பெரியவர் என்பதை உன் வீட்டில் புரிஞ்சுக்குவ. அதை நீ புரியும் போது உன் வீட்டுக்குள்ள உன் படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஞானத்திலும் கிருபையிலும் ஆசீர்வாதத்திலும் அல்லேலூயா நீ பெருகுகிறத பாப்ப. ஏன்னா உன் மைண்ட் செட் ஃபுல்லா இனி ஆண்டவர் தான் தேவன்றதை பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உனக்கு இந்த பிரச்சனையை அனுப்பினதே அவர் தான் தேவன்றதை காமிக்கிறதுக்கு. அல்லேலூயா. He will show that he is God. அப்போ ரெஸ்டோரேஷனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. God தான் உன்னுடைய அல்டிமேட் சோர்ஸா இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் வேலை என்ன? You have to praise God. உன் வேலை என்ன? நீ கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஏதுவா ஒவ்வொரு காரியமும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நீ படுக்கைக்கு போகும்போது கர்த்தரை பார்த்து சொல்லுவ, ஆண்டவரே நீர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீர். அல்லேலூயா. என் வாசல்களை திறந்து கொடுத்து எனக்கு நன்மைகளை செய்து எனக்கு உயர்வுகளை கொடுத்து என் அடைக்கப்பட்ட பாதைகளை கத்த நல்ல கை தட்டி. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காத, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? You will acknowledge the wonders of God. தேவனுடைய அந்த அதிசயத்தை நீ acknowledge பண்ணுவ. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த மார்ச் மாசம் you are going to acknowledge. அப்படின்னா என்னன்னா, நான் பெற்றுக்கொண்டேன் என்று கையெழுத்து போட போகிறாய். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எனக்கு தெரியாது, கர்த்தர் இந்த மாலை வேளையில உன் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை வைக்கிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் தேவனுடைய என்ன என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். உன்னுடைய முகத்துல இருந்து அந்த ஷேமை கர்த்தர் எடுக்க போறார், ரிமூவ் பண்ண போறார். ஆமென். பக்கத்துல ஒரு 2 பேரை தொட்டு சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிற ஷேமை, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க வெட்கத்தை கர்த்தர் ரிமூவ் பண்ண போறார். உங்க ட்ரெஸ்ல பட்ட கரையை நிறைய நேரம் ரிமூவ் பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் வெள்ளை சட்டை போடும் போதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். கரை பற்றுமோன்னு பயப்பட மாட்டேன், எங்க வீட்டம்மா திட்டுவாளோன்னு பயப்படுவேன். அல்லேலூயா. என் கூட இருக்கவங்கள ஆமென் சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் வெளில போட்டு போறேன், நான் வாங்கவும் மாட்டேன். சரிதானா? அடிக்கடி போய் வாங்கவும் மாட்டேன். வீட்டம்மா திட்டுவேன், இதையும் கரையாக்கி விட்டு வந்தீர்களா? ஏன்னா கரை பட்டுச்சுன்னா போகாது, கரை பட்டுச்சுன்னா போகாது. ஆனா இது வரைக்கும் நீ சில காரியங்கள்ல வெக்கப்பட்டதுனால கரை உண்டா இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் அந்த கரையை ஃபேமிலியில இருந்து கம்ப்ளீட். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது தெரியல. God is going to remove, God is going to remove, God is going to remove. Shakata laba ragada laba nadana. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? உடனே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வருடங்களின் பலன். சரியா? இந்த 26 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னெல்லாம் இழந்த? What are all the things you have lost? பேரு, புகழ், சுகம், பணம், சொத்துக்கள், அல்லேலூயா, ஊழியம், அபிஷேகம், ஸ்தோத்திரம், வரங்கள். நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறியோ ஆண்டவர் சொல்றாரு, அத்தனையும் நான் திரும்ப கொடுக்க போறேன்.
அல்லேலூயா. என் கூட இருக்கவங்க ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென், ஆமென், ஆமென். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல உனக்கு இருந்த வரங்கள் இன்னைக்கு நின்னு போய் கிடக்கலாம். கர்த்தர் சொல்ற, நான் திரும்பவும் அதை உயிர்ப்பிக்க போறேன். ஓ ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ சில குணங்கள் இருந்துச்சு, அதை இழந்த, ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் அதை கொடுக்க போறேன். ஸ்தோத்திரம், ஹalleluya. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுத்தேன், நீ அதை இழந்த, இப்ப நான் அதை திரும்ப உனக்கு கொடுக்க போறேன். ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய ஆசீர்வாதங்களை நான் திரும்பவும் உனக்கு கொடுக்க போகிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரேகா தலா கரா மகா துனா ஹந்தா ரிபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஒரு ரெஸ்டோரேஷன் process ஆரம்பிச்சிருச்சு இந்த மார்ச் மாதம். ஒரு ரெஸ்டோரேஷன் process கர்த்தர் வாழ்க்கையில கொடுக்க போறார். I want to see that. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சில நீங்க பயத்தோடு இருக்கிறீங்க. வெளிநாடுகளில் இருக்கிற சில உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை குறித்து ரொம்ப ஒரு வேதனையோட நிற்கிறீங்க. பயப்படாதீங்க. தோத்திரம், வெக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. வெக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்க வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பா தருவார். அங்க பாதுகாப்பை கொடுப்பார், அங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவங்க சுகபத்திரமா இருப்பாங்க. இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம், நாங்க வெட்கப்பட்டுருவோமா ஆண்டவரே அப்படின்னு இங்க இருக்கிற சிலர் நீ தோத்திரம் போராடி நின்றுட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்றார், நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு, நான் உனக்கு அதை தருவேன்னு சொல்றாரு. தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். Oh, thank you Jesus. Hallelujah, hallelujah. உனக்கு நன்மையை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ மகிழ்ந்திருப்பாய், நீ கொண்டாடுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போதும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு போதும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னை ஒரு போதும் கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னை ஒரு போதும் கர்த்தர் கைவிட மாட்டார். இது கைவிடாத கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கி வருகிற நேரம். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. காலையில் சொன்னேன், உங்க ஒவ்வொருத்தங்க மேல என்ன பூசி ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். இட்ஸ் டைம் டு டூ தட். அல்லேலூயா. காலையில் நீ திருவிருந்து எடுத்த உன் கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கார். உடன்படிக்கை பண்ணி இருக்கார். நம்ம மாலை வேளையில் உன்னை அபிஷேகம் பண்ணி அனுப்ப போறார். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை திறந்து.